உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி என்ன சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வாய்க்குள்ளேயே பேசினா எங்களுக்கு எப்படி கேட்கும்? வாய் மூடுற. வேலையை பாரு. டாடி ஹெல்ப் வேணுமா? இல்ல டேய் வாடா. ஒன்னதான்டா. ஏய் அங்க பார்த்து வேலை செய். சீக்கிரம் சீக்கிரம் வா. சொல்லுங்க பாட்டி. எவ்வளவு தாண்டா நான் உழைக்கிறது? உன்னோட உண்மையான என்கேஜ்மெண்ட்டுக்கு என் இடுப்பு ஒடியிற அளவுக்கு நான் வேலை பார்த்திருக்கேன். இப்போ இந்த வேலையை நீ பாரு. அம்மா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் ஆளு பார்க்க திடகாத்திரமா தானே இருக்கான். 2 தடவை என்கேஜ்மெண்ட் பண்ண முடியுது இல்ல? அப்ப இந்த டெக்கரேஷனை பண்ண முடியாதா? இத புடுற. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி வேலை பாக்குறீங்கன்னு நான் கவனிக்க போறேன். அடேங்கப்பா, சும்மா நின்னு சூப்பர்வைசன் பண்ணுவீங்களா? எக்ஸாம் வைப்பீங்களா? ரேங்க் போடுவீங்களா? அம்மா, அழகு குறைஞ்சிரும். ஆமா, அதோட உனக்கு டபுள் 0 போடுவேன். ஏண்டா பூவை இப்படியாடா அலங்காரம் பண்ணுவாங்க? இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி சரியா இல்லாம. அதெல்லாம் அதை சரி பண்ற வேலையை பாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க போய் கண்ணாடி போட்டு வாங்க. வேலையை பாரு போ. அட கடவுளே, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? இத கீழே மாட்டணும்னா அத நானே பண்ணி இருக்க மாட்டேனா? ஏண்டா நீ ஃபேஷனுக்காகவே உயரமா வளர்ந்திருக்கியா? மேல மாட்டணும்டா, அங்க மாட்டணும். அதோட பர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட். ஆமா, பர்ஃபெக்ட். என்னது? இது அநியாயம். வெங்காயமா? அநியாயம், நியாயமே இல்ல. ஓஹோ, அதுவா? டெக்கரேட் பண்றதுக்கு ஆள் வரலையேன்னு நாம பாத்துட்டு இருக்கோம். ஆனா நம்மள அதிகாரம் பண்றாங்க. அதிகாரமா? பின்ன என்ன, நம்ம கிட்ட அன்பா சொன்னா வேலையை செஞ்சுட்டு போறோம். அன்பை இப்படி தாண்டா காட்டுவேன். அன்பா? இதான் உங்க அன்பா? டேய் நீ பேசாம இரு. இதெல்லாம் உன் மண்டையில ஏறவே ஏறாது. போய் வேலையை பாரு. ஆ, என்ன பாக்குறீங்க? வேலைய பாருங்க. டெக்கரேஷன் மட்டும் இல்ல, என்கேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். பாட்டி இது ஓகேவா? கொஞ்சம் லெஃப்ட்ல. இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் ரைட்ல ரைட்ல. அட பாட்டி, நான் முன்னாடியே இங்க தானே வச்சிருந்தேன். நீ கேட்டா நான் ஏதாவது பதில் சொல்லணும்ல ராஜா. அது என்னவோ சொல்லுவாங்களே, எக்ஸிகியூட்டிவ் டச். எக்ஸாக்ட்லி. சொத்தம் கிழிஞ்சது. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பண்ணதே போதும். அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு இதுக்கு அவசியமே இல்ல. இட்ஸ் ஓகே. இல்ல வேண்டாம், இட்ஸ் ஓகே. நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நீ எதுக்காக உதவி பண்ண வந்திருக்க? உன்னோட உதவி இங்க இருக்கிற யாருக்கும் தேவையில்லை. எதுக்காக நீ சொன்னதை கேட்க மாட்டேங்கிற? உட்காரு. மாட்டேன். மாட்டேனா? அதான் மாட்டேன்னு சொல்றல. ஆயுஷ், இங்க வா. நீங்க நில்லு. நானா? ஆமா, நீதான். இப்பவும் நான் உனக்கு அண்ணிதான். அதோட இது எல்லாமே உன் அண்ணனுக்காக தான் செய்யறேன். இத புடி. மலிஷ்கா,
மலிஷ்கா நில்லு. சாரி. என்ன சாரி? மெதுவா பண்ண. முடிச்சிருச்சா? தேங்க்யூ சோ மச். இனி மறுபடியும் இந்த உரிமை எடுத்துக்காத. இல்லனா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உனக்கு உரிமை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு என்ன உரிமை இருக்கு இல்லங்கிறது நல்லாவே தெரியும். வணக்கம். அட வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ரிஷி இங்க வா. நாம என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங்க செலக்ட் பண்ணணும்ல, வா வாங்க. முதல்ல நீங்க ரிங்ஸ காட்டிடுங்க. நீலம், நீ இதையெல்லாம் பாத்துக்க. நான் கொஞ்சம் ரூம்ல போய் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அம்மா, நான் உங்களை ரூம்ல கொண்டு வந்து விடுறேன். வாங்க. கூப்பிட்டதும் டக்குன்னு பயந்து போயிட்டேன். எனிவே இதுக்கப்புறம் இங்க நமக்கு எந்த வேலையும் இல்ல. போலாமா? வேலை எதுவும் இல்லதான். வேலைதான் இல்லையே, நீங்களும் இங்கே இருங்க. இல்ல, வேற வேலைங்க இருக்குல்ல. வா ஆயுஷ். சரியான பட்டி காட்டான். அவளோட தைரியத்தை பாத்தீங்களா? நான் அவளை கேவலப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், ஆனாலும் கொஞ்சம் கூட அவ எதுக்கும் அசர மாட்டேங்கிறா. ரிஷி மேல அவ உரிமையை காட்டிட்டே இருக்கா. அவளை கொலை பண்ணணும்னு தோணுது. மலிஷ்கா காம் டவுன். கோவப்பட்டா எதுவும் நான் நடக்காது. இப்பவே சொல்றேன், இந்த லட்சுமி இருக்காளே, அவ நேர்மையானவ கிடையாது. ஒன்ன நம்ம திருட்டு பொண்ணு. அவ வேணும்னே தான் ரிஷியை கீழே தள்ளி விட்டுருக்கா. அந்த லேடரை அவ தான் ஆட்டி இருக்கணும். அதனாலதான் ரிஷி கீழே விழுந்தான். அப்புறம் இவளை போய் காப்பாத்திட்டா. இப்ப வரைக்கும் அப்படிதானே பண்றா. நல்ல விளையாட்டம் நடிச்சு ஆட்டிடியூட் காட்டுறா. நான் காப்பாத்தனன்னு சொல்லிட்டே திரிவா. இன்னைக்கும் இதே தான் செஞ்சிருக்கா. இன்னைக்கும் ரிஷி மேல அவ அதிகாரத்தை காட்டுறா. லக்ஷ்மியோட சாப்டருக்கு இன்னைக்கு தி எண்ட் மோட போடுறோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரிஷி உனக்கு ரிங் போடுவான்ல, அப்புறம் ரிஷி உனக்கு சொந்தமாயிடுவான். அப்புறம் ரிஷி கூட நீ ஒண்ணு சேர்ந்துடுவ. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கண்ணத்துல நீ நல்லா அறையலாம். அவளை என்ன திட்டணுமோ தாராளமா திட்டலாம். I think you are right. I agree too. Yes mom. Okay. ஜுவல்லர்ஸ் வந்தாச்சு. ரிங் செலக்ட் பண்ணணும்ல. அண்ணாவோட ரிங்கை நீ தான் செலக்ட் பண்ணணும். சீக்கிரம் போ. ஆண்டி நீங்களும் போங்க, அம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இத பாருங்க, இத நீங்க பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.